காலப்பகுதி வந்து ஒரு யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் நாங்கள் யுத்தம் நடத்தணும் என்றதுக்காண்டி நாங்கள் போகல. நாங்கள் விநியோக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கேட்கல. விநியோக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கேட்கல 2 டோரா வந்தது. நாங்கள் அவதானிக்கிறாங்க. அப்படி இருந்து நான் யுத்த நிறுத்தம் பண்ணபடியா வந்து அவையில வந்து எதிர்கொள்ளாமல் நான் விலகி எங்கண்ட பணியை செய்து கொண்டு நாங்கள் கரை நோக்கி திரும்பி கேட்கல. அது வந்து எங்களை நோக்கி தாக்குதல் நடத்த வழி கிடைக்கல. நாங்கள் வந்து அப்படி இருந்து நாங்கள் தாக்குதல் நடத்தல. நாங்கள் எங்கண்ட பாதுகாப்பு பணி என்றபடியே நாங்கள் கரை நோக்கி திரும்பி கொண்டிருந்த நாங்கள் கரை நோக்கி திரும்பி கொண்டு கேட்கல தான் எவ்வளவு எங்களுக்கு நெருங்கி தாக்குதல் நடத்தலுமோ அப்படி ஒரு தாக்குதலை செய்யறதுக்காண்டி தான் எங்ககிட்ட வந்து முதல் தாக்குதலை செய்தார். அதுக்கு பிறகுதான் நாங்கள் வந்து திருப்பி தாக்குதல் செய்த நாங்கள் திருப்பி தாக்குதல் செய்யலாம் வந்து கிட்ட நெருங்கி அவர் தாக்குதல் செய்யறதுக்கு வந்தபடியால் எங்களுக்கு நாங்களும் திருப்பி தாக்குதல் செய்யல. அவருக்கு வந்து சேதத்தை கூட ஏற்படுத்தினால அந்த டோரா வந்து நின்றது. பல மணித்தியாலங்கள் ஏறத்தாழ நண்பகலுக்கு சற்று முன்னர் வரை நடைபெற்ற இக்கடச்சமர் இதுவரை நடைபெற்ற கடச்சமர்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை நீங்களே புரிய முடியும். இச்சமரை அவதானித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நிச்சயம் ஒன்றை கவனத்தில் கொண்டிருப்பீர்கள். கடல் புலிகளின் அச்சமற்ற நிதானமான பதற்றமற்ற நிலைப்பாடு, இக்காட்சி உங்களிடையே விளைவிக்கும் தன்னம்பிக்கை, இவற்றுக்கு காரணம் என்ன? எதுவுமே முடியாது என வாழ்ந்த எம் வாழ்விலே முடியாதது என்று எதுவுமே கிடையாது. முயன்றால் என்ற முடிவுக்கு வரவைத்த தலைவன் உழன் அல்லவா? இதனை ஒரு கணம் மனதிலே நினைத்து அடுத்த காட்சியை காணுங்கள். கடல் புலிகளின் தாக்குதல்களில் மூழ்கடிக்கப்பட்ட டோராக்களுள் ஒன்றான P495 அருகணைத்து அதில் ஏறி அதன் பெருமதியான சுடுகலன் கருவிகள் போன்றவற்றை களைந்த பின்னர் அதனை மூழ்கடிக்கும் காட்சிதான் இது. குத்தனச் சரிந்து தாளம் இவ்டோரா எதிர்காலத்தில் சரிய போகும் சிங்களத்தின் வீழ்ச்சிக்கான குறியீடல்லவா? P495 இலக்க இக்கலம் சூப்பர்டோரா மார்க் 2 வகை என்றும் P497 இலக்க டோராவும் செயல்பட முடியாத அளவு தாக்கப்பட்டு இவ்வாறாக 2 டோராக்கள் சிங்கள கடற்படையின் பாவனையில் இருந்து அகற்றப்பட்டது என்பதையும் 25/3 ஞாயிறு வீரகேசரி தெரிவிக்கின்றது. மூழ்கடிக்கப்பட்ட P495 டோராவினதும் களையப்பட்ட ஆயுதங்களினதும் மொத்த பெறுமதி 50 கோடி என்றும், கடுமையான அச்சுறுத்தலுக்கு P497 கலம் உட்பட்ட போதும் அதுவும் அளிக்கப்பட்டிருந்தால் இழப்பு 100 கோடி என எழுதுகிறார் 14 சண்டே டைம்ஸ் அத்தாஸ். சிங்கள கடற்படையின் மானத்தை காக்க